செயின்ட் லாசரஸ் ஆஃப் பெத்தானி. யோவான் நற்செய்தியின்படி லாசரஸும் அவருடைய 2 சகோதரிகளுமான மார்த்தாவும் மரியாவும் எருசலேமுக்கு அருகில் உள்ள பெத்தானியால வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்க இயேசுவுக்கு நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் லாசரஸுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இயேசு இருந்தால் லாசரஸ் குணமடைவார் அப்படின்னு மார்த்தாவும் மரியாவும் நம்பியிருக்காங்க. இயேசுவுக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க. ஆனா இயேசு வர கொஞ்சம் காலதாமதம் ஆயிருக்கு. இயேசு வரப்போ லாசரஸ் இறந்து 4 நாட்கள் ஆயிருக்கு. இயேசு வந்ததும் மார்த்தா இயேசுவிடம், நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. உடனே இயேசு, உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு லாசரஸுடைய கல்லறைக்கு போய் கல்லறையை மூடியிருந்த பெரிய கல்லை அகற்றுமாறு கட்டளையிட்டிருக்காரு. கடவுளிடம் ஜெபித்து விட்டு லாசரஸ் எழுந்து வெளியே வா அப்படின்னு இயேசு சொல்லியிருக்காரு. துணிகளால் சுற்றப்பட்டு லாசரஸ் உயிருடன் வெளியே வந்திருக்காரு. இந்த அதிசயமான செய்தி அந்த பகுதி முழுக்க வேகமாக பரவியிருக்கு. பல மக்கள் இயேசுவை மெசியான்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இயேசுவின் புகழ் வேகமாக பரவுறதை பார்த்த மற்ற மத தலைவர்கள் அச்சமடைந்திருக்காங்க. கிறிஸ்தவ மரபுப்படி லாசரஸ் தன்னுடைய சகோதரிகளுடன் சைப்ரஸுக்கு போனதாகவும் சைப்ரஸினுடைய ஆயராக நியமிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சில மரபுகளின்படி பிரான்ஸ் நாட்டுடைய மார்சே பகுதிக்கு லாசரஸ் போனதாகவும் சொல்லப்படுது. ஜூலை 29 செயின்ட் லாசரஸ் ஆஃப் பெத்தானி ஃபீஸ்ட் டே.